நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அட கடவுளே, என்னம்மா இந்த மாதிரி ஆயிடுச்சு? கோவத்துல அவன் என்ன பண்றான்னு அவனுக்கே தெரியறதில்ல. எனக்கு பயமா இருக்கு. ஒண்ணு பண்ணலாமா? நம்ம இன்னைக்கு சீக்கிரமா கிளம்பி போயிடலாம். ஆமாமா, நீங்க சொல்றது கூட கரெக்ட் தான். நீங்க அவனை பிடிங்கம்மா, நான் போய் பேக் எடுத்துட்டு வந்துடுறேன். இந்தாங்க. வாடா செல்லம், வாடா வாடா. கடவுளே. சார் பாத்து சார், கீழே தண்ணி இருக்கு சார். தேங்க்யூ, நல்ல வேளை சொன்னீங்க, இல்லனா வலிக்கு கீழே விழுந்திருப்பேன். சொல்லுங்க வக்கீல் சார், சொல்லுங்க சொல்லுங்க. கார்த்திக் பாத்து வாங்க, கீழே வலிக்கு விழுந்துருவீங்க. தேங்க்ஸ் சூர்யா. கார்த்திக் இந்நேரம் அவனை வாங்கன்னு வாங்கியிருப்பான்ல. அவனை போலீஸ்லயே புடிச்சு கொடுத்திருந்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. இல்ல மேம், மேனேஜர் இன்னும் ஆபீஸ்க்கு வரல. நான் வந்த உடனே இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். பரவாயில்ல, வாங்கம்மா, நம்ம போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடலாம். அதெல்லாம் சொல்லாதீங்க, என்னோட பணத்தை மட்டும் திருப்பி கொடுங்க. தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. இல்ல சார், நான் எதுவும் கேட்க விரும்பல. தயவு செஞ்சு நான் கட்டின பணத்தை எனக்கு திருப்பி கொடுங்க. என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க, நான் அதை முதல்ல சால்வ் பண்ண ட்ரை பண்றேன். இல்ல, நீங்க எது சொன்னாலும் நான் கேட்க தயாரா இல்ல. நீங்க மரியாதையா என்னோட பணத்தை திருப்பி கொடுங்க, இல்லனா நான் போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். மிஸ்டர் கௌதம், என்ன இப்படி பேசிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா என்கிட்ட பேசுங்க, இல்ல இவர்கிட்ட சொல்லுங்க. ஒருவேளை எங்க சைடுல ஏதாவது தப்பு இருந்தா அதை நாங்க சரி பண்ணிக்கிறோம். அதை விட்டுட்டு ப்ராப்ளம் என்னன்னு சொல்லாம நீங்க இப்படி கோவப்பட்டீங்கன்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? இவர் கூட அப்ப இருந்து அதே தானே சொல்றாரு. நீங்க கேட்டதுக்கு தயவு செஞ்சு அவர் பதில் சொல்றதுக்கான வாய்ப்பு கொடுங்க. நீங்க என்னடானா படபடன்னு பேசிட்டே போறீங்க. என்னோட கேபினுக்கு வாங்க, நாம அங்க வச்சு பேசலாம். வாங்க. இன்னைக்கு உங்க ரெண்டு பேரோட எல்லா பிரச்சனையுமே முடிஞ்சு போயிடும் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நானும் அப்படிதான் நினைச்சு வந்தேன். ஆனா அது அவ்வளவு ஈஸியான வேலை இல்ல போல இருக்கு. ஆனா முடியாததுன்னு எதுவுமே இல்லம்மா. பாத்தீங்களம்மா, ஒருத்தர் இவங்க கோவப்பட்டுக்கிட்டாலும் சண்டை போட்டுக்கிட்டாலும் வெளியால் வந்து இங்க இருக்கிறவங்களை ஏதாவது ஒரு விதத்துல தப்பு சொன்னாலும் இவங்க ரெண்டு பேருக்குமே கோவம் வருது. இதுக்கு என்னம்மா அர்த்தம்? இன்னும் இவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் பாசம் இருக்குன்னு தானே அர்த்தம். எல்லாம் சரியாயிடும் உனக்கு தோணுதா அர்ச்சனா? ஆமாமா, எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. அப்படின்னா இன்னைக்கே எல்லா பிரச்சனையும் சுமூகமா முடிஞ்சிடும். வாங்கம்மா. நீங்க கவலையே படாதீங்க சார், இதை விட அதிகமான டிஸ்கவுண்ட் வேற யாருக்கும் நான் வாங்கியே தரல. உண்மைதான் சார். நீங்க செக்கை மட்டும் எனக்கு அனுப்பி வைங்க, சீக்கிரம் அனுப்பி வைங்க சார். ஓகே சார், நான் போனை வச்சிடறேன் சார். பை. குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் மேடம். நேத்து நான் சொன்னதை பத்தி நீங்க யோசிச்சு பாத்தீங்களா? சரி, ஓகே சொல்லிடுங்க. நீங்க சொன்ன சரியா தான் இருக்கும். நீங்க அங்க போய் ஜாயின் பண்ணீங்கன்னா அதை நினைச்சு சந்தோஷம் தான் படுவீங்க. ஜிம் அண்ட் கார்டியோ சேர்த்து உங்களுக்கு 30% டிஸ்கவுண்ட் வாங்கி தந்திருக்கேன் மேடம். ஆமா மேடம், இது வரைக்கும் இந்த மாதிரி டிஸ்கவுண்ட் நான் வேற யாருக்கும் வாங்கியே கொடுத்தது இல்ல. தேங்க்யூ. சரி வாங்க மேடம், வந்து ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுங்க. இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுங்க. ஃபில் பண்ணிட்டு செக்கோட யாருக்கும் தெரியாம கொடுங்க மேடம். சார், ஃபார்மை நான் ஃபில் பண்ணிடுறேன். ஆனா பேமெண்ட் என்னால கொடுக்க முடியாது. ஆக்சுவலி நான் செக் புக்கை மறந்துட்டு வந்துட்டேன். ஆனா என் ஹஸ்பண்ட் பக்கத்துல தான் இருக்காரு, அவர் உங்களுக்கு செக் கொடுத்துருவாரு. நான் அவருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிடுறேன். மேடம், அவருக்கும் சேர்த்து மெம்பர்ஷிப் போட்டுடலாங்களா? ஒரே டைம் அவருக்கும் சேர்த்து மெம்பர்ஷிப் போட்டோம்னா உங்களுக்கு அதிகப்படியான டிஸ்கவுண்ட் வாங்கி தரேன் மேடம். சார், அவர் நேர்ல வந்தாருன்னா இதை நீங்களே அவர்கிட்ட சொல்லிடுங்களேன். நான் அவருக்கு ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன். ஹலோ. என்னங்க, நீங்க இங்க ஜிம்முக்கு வரீங்களா? நான் இங்க ரிசப்ஷன் கிட்ட தாங்க நின்னுட்டு இருக்கேன். பேமெண்ட் பண்ணனும் இல்லையா? மேனேஜர் அங்க இருக்கானா? ஆமாமா. நான் வரேன். சரி, என் ஹஸ்பண்ட் வந்துருவாரு. மேடம், அவர் வரதுக்குள்ள நீங்க இந்த ஃபார்மை ஃபில் பண்ணிடுறீங்களா? இந்தாங்க, ஃபில் பண்ணி கொடுங்க. இந்தாங்க மேடம், பேனா இந்தாங்க.
ஆ இந்தாங்க. தேங்க்யூ. ஒரு முறை நல்லா படிச்சு பாத்துக்கோங்க. தேங்க்யூ சார். சார் சார் சார், அது வந்து நான் சொல்லுங்க. எந்த பேர்ல உங்களுக்கு செக் வேணும்? சார் சொல்லுங்க சார். சார் சார் சார், நான் ஐ எம் சோ சாரி சார். உங்க நாடகத்தை என்கிட்ட காட்ட வேண்டாம். என்னோட கேபினுக்கு வாங்க. எல்லாத்தையும் அங்க போய் பேசலாம். மேடம் ப்ளீஸ் மேடம். என்னாச்சு? என்ன? ஆமா அண்ணா, இவன் உங்க 2 பேரையும் நல்லா ஏமாத்திட்டு இருந்திருக்கான். நாங்க 2 பேரும் உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தோம். நீ என்னன்னா இவ்வளவு பெரிய வேலை பண்ணிருக்க. உன்னை முதல்ல போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கணும். சார் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் சார், அந்த மாதிரிலாம் பண்ணிடாதீங்க சார். இல்ல சார், இதுக்கு மேல எதுவும் பேச வேண்டாம். இப்பவே இந்த ஜிம்ல இருந்து வெளியில போயிடுங்க. இனிமே இந்த ஜிம் பக்கம் நீங்க தலை வச்சு கூட படுக்க கூடாது. இப்படி நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டீங்களே. முதல்ல எங்கிறது போ. தேங்க்யூ ஆண்டி. தேங்க்யூ அர்ச்சனா. நல்ல வேளை இந்த நம்பிக்கை துறையை பத்தி இப்போவா தெரிஞ்சது. இல்லனா எங்க கூடவே இருந்துகிட்டு எங்களுக்கு எவ்வளவு லாஸ் பண்ணிருப்பானே தெரியல. ஆமாமா, நீங்க 2 பேரும் ரொம்ப நல்ல வேலை செஞ்சிருக்கீங்க. தேங்க்ஸ் அர்ச்சனா. அப்புறம் கார்த்திக், இந்த மேனேஜர் இங்க வந்து கிளைண்ட்ஸ மட்டும் இங்க இருந்து துரத்தல. அது மட்டும் இல்லாம உங்க 2 பேருக்கு நடுவுல தேவையில்லாத மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் கிரியேட் பண்ணிருக்கான். ஆமா, உங்க 2 பேரையும் பத்தி ஒருத்தர்கிட்ட அவன் குறை சொல்லிட்டு இருந்தான். இத நான் என் கண்ணாலேயே பார்த்தேன். ஆமாப்பா, இல்லன்னா உங்க 2 பேருக்குள்ள இந்த மாதிரி ஒரு சண்டை வந்திருக்காது. எல்லாம் அவனாலதான் வந்தது. உங்க 2 பேருக்கு நடுவுல எப்பவுமே ஒரு ஒற்றுமை இருக்கும். ஒரே குறிக்கோள், ஒரே ஆசை. எல்லாத்தையும் விட முக்கியமா உங்க 2 பேரோட ஒர்க்கிங் ஸ்டைல் கூட ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது இப்படி நீங்க 2 பேரும் பிரிஞ்சு போகணுங்கிற எண்ணமே வரக்கூடாது. சொல்லுங்க வக்கீல் சார். சரி, அதை நான் பாக்குறேன். பேப்பர்ஸை நீங்க அனுப்பிட்டீங்களா? நான் ஆபீஸோட சர்டிபிகேட் காப்பியை எடுத்துட்டு வரேன். ஓகே, பாய். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. கார்த்திக், அம்மா, எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, நான் கிளம்புறேன். சரி வா அர்ச்சனா, நம்மளும் ட்ரெஸ் மாத்திக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பலாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மேனேஜரோட உண்மையான முகம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் 2 பேரோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கிளியர் ஆயிடும் நான் நினைச்சேன். ஆமா அர்ச்சனா, நானும் அதைத்தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். சமாதானமே ஆகக்கூடாதுங்கிற எண்ணத்துலதான் 2 பேரும் இருக்காங்க போல இருக்கு. அவங்க சொல்றத கேட்கறதுக்கு தயாராவே இல்ல. ம். டிரைவர், வண்டியை கொஞ்சம் நிறுத்து. ஏம்மா? அர்ச்சனா, பலூன்ஸ் பாரு. குழந்தைக்காக போய் வாங்கிட்டு வா. குழந்தைக்கு பலூன்ஸ்னா ரொம்ப பிடிக்கும்ல. சரிம்மா. அங்கிள் அது கொடுங்க. அதுவாமா? ஆமா, அதுதான். ஆ, ஆ. ம், இந்தா.
என்னங்க அந்த பொண்ணு வாங்கிட்டு போனால அதே மாதிரி பலூன் பண்ணி எனக்கு கொடுங்க. அது ஒன்னே ஒண்ணுதான் இருந்தது மேடம். நீங்க வேற ஏதாவது பாருங்களேன். இங்க பாருங்க, இந்த பொம்மை இருக்கு, இதோ கேமரா இருக்கு. இல்ல எனக்கு வேண்டாம். ஏன்னா என் குழந்தை ரொம்ப சின்ன குழந்தை, அவனுக்கு பலூன்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் நான் கேட்டேன். ஐயோ அது இல்ல மேடம், மன்னிச்சிருங்க. ம். ஆண்டி 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 நீங்க இதை எடுத்துக்கோங்க. இல்ல வேண்டாமா, இதுல நீயே விளையாடு. இல்ல, நான் விளையாடிட்டேன். இது உங்க குழந்தைக்கு வேணும்ல? நீங்க சொன்னதை நான் கேட்டேன். அந்த பலூன்காரர் கிட்ட சொல்லிட்டு இருந்தீங்கல்ல? ஆமா வேணும் தான், ஆனா இது எனக்கு வேண்டாம். இது உன்னோடது, இதை வச்சு நீயே விளையாடு. இல்ல ஆண்டி, எங்க அக்கா எப்பவும் சொல்லுவாங்க எல்லா பொருளையும் எல்லாரோட பகிர்ந்து விளையாடணும்னு. எந்த அக்கா? அவங்கதான் எங்க எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு எங்களுக்கெல்லாம் கதை சொல்லுவாங்க. நீ யார் கூட இங்க வந்திருக்க? இன்னொரு அக்கா கூட. அவங்க அங்க விளையாடிட்டு இருக்காங்க. நானும் அங்க போகணும். அதனால நீங்க இதை வாங்கிக்கோங்க. சரி, நான் இதை வாங்கிக்கிறேன். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன். நான் உனக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும். சொல்லு, உனக்கு என்ன வேணும்? அதோ அந்த பொம்மை. சரி வா. சொல்லு, உனக்கு என்ன வேணும்? இந்த பொம்மை. எவ்வளோ? 20 ரூபாமா? ஆண்டி, இந்தாங்க உங்க பலூன். தேங்க்யூ. வா. பாய் பாய் பாய். பாய். கார்த்திக், கார்த்திக், நீங்க பேப்பர்ஸ் எல்லாம் பார்த்தாச்சா? பிரியறதுக்கு உங்களுக்கு ஓகேவா? சரி. ஏன் உங்களுக்கு ஓகே இல்லையா? இல்ல, எனக்கும் ஓகே தான். உங்களுக்கு எந்த எதிர்ப்பும் இல்லைன்னா நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாம். ஓகே, உங்களுக்கு எது சரின்னு தோணுதோ அதையே செய்யுங்க. ஒரு நிமிஷம். ஹலோ, யாரு? ஓ, மிஸ் மீனா மிஸ்டர் ஆடமோட செக்ரட்டரி தானே? எனக்கு ஞாபகம் இருக்கு. நாம கன்ஃபார்மா நாளைக்கு மீட் பண்ணலாம். ஓகே, பாய். மிஸ்டர் ஆடமோட செக்ரட்டரி ஃபோன் பண்ணாங்க. 2 மாசத்துக்கு முன்னாடி நம்ம அவங்கள்ட்ட சொல்லியிருந்தோம்ல, வீட்டில் லஞ்ச் அரேஞ்ச் பண்றோன்னு. அதை கன்ஃபார்ம் பண்ணதான் அவங்க ஃபோன் பண்ணாங்க. நாளைக்கு அவங்க வீட்டுக்கு வரும்போது எல்லாரையும் மீட் பண்ண போறதா சொன்னாங்க. அதாவது 2 ஃபேமிலி மெம்பர்ஸையும். அப்படியா? அதான் மாமியாரும் மருமகளும் ஜிம்முக்கு போயிருக்கீங்களா? நல்ல வேலை பண்ணீங்க. நீங்க 2 பேரும் இவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு பெரிய லாஸ்ல இருந்து காப்பாத்திருக்கீங்க. ஆனா அவங்க 2 பேரும் இத பத்தி கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. அப்படி ஒண்ணும் எங்களுக்கு தெரியல. நாங்க முயற்சி செஞ்சோங்கிற ஒரு சந்தோஷம் எங்களுக்கு இருக்கு. அதனால என்ன பிரயோஜனம்? ஒண்ணுமே நடக்க போறதில்ல. அர்ச்சனா, இப்ப நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அவனுங்க 2 பேரும் ஏற்கனவே முடிவெடுத்துட்டாங்க. நாங்க இவ்வளவோ சொல்லி அவங்க 2 பேருக்கும் புரிய வைக்க பார்த்தோம். ஆனா அவங்க புரிஞ்சுக்கவே இல்லை. நீங்க ஏமா இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? நான் உண்மையை சொல்லணும்னா சூர்யாக்காவும் கார்த்திகாவும் இதை பண்ணல. என் மருமக அர்ச்சனாவுக்காக தான் பண்ணேன். 2 பேருக்கு நடுவுல இவ தான் மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுறா. இவ மனசுக்குள்ள எந்த அளவுக்கு புழுங்குறான்னு அவளுக்கு மட்டும்தான் தெரியும். அர்ச்சனா எப்படியாவது இதுல இருந்து வெளியில வரணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் செஞ்சேன். நான் செஞ்சதுல ஏதாவது தப்பு இருக்கா? கடவுள் அருளால சம்மந்தியும் அர்ச்சனாவும் கண்ணை திறந்திருக்காங்கப்பா. அவங்க செஞ்சது மிகப்பெரிய உதவிமா. அம்மா, நாளைக்கு நம்ம வீட்டுக்கு முக்கியமான கெஸ்ட் வராங்க. மிஸ்டர் ஆடமும் அவரோட ஒய்ஃபும் வராங்க. அவங்க எங்க கூட பிசினஸ் பண்ண விரும்புறாங்க. உங்களோடயா? என் கூடயும் கார்த்திக் கூடயும். அப்பா, அவங்க இந்த இண்டஸ்ட்ரியில பெரிய ஆளு.
அவங்க கூட கான்டாக்ட் வச்சுக்கிறதுக்கு எத்தனையோ கம்பெனி போட்டி போடுது. 2 மாசத்துக்கு முன்னாடி அவங்கள நான் டெல்லியில மீட் பண்ணேன். அப்போ நம்ம பிசினஸ் பத்தி சொன்னேன். அப்புறம் வீட்டுக்கு வர சொன்னேன். லஞ்ச் அரேஞ்ச் பண்ணணும். நம்ம வீட்லயா? ஆமாப்பா, 2 மாசத்துக்கு முன்னாடியே நான் சொல்லிட்டேன். ஆனா அவரு நம்ம 2 ஃபேமிலியையும் பார்க்கணும்னு சொல்றாரு. நான் என்ன நினைச்சேன்னா முதல்ல நாம போய் அவங்கள பார்க்கலாம், அதுக்கப்புறம் அவங்க வரட்டும்னு நினைச்சேன். ஆனா அப்போ எனக்கு என்ன தெரியும் இப்படிலாம் நடக்கும்னு. சூர்யா, 2 மாசத்துக்கு முன்னாடி இருந்த சூழ்நிலை வேறப்பா. மாப்பிள்ளை இப்ப இங்க வருவாருன்னு நினைக்கிறியா? அப்பா, இத பத்தி நான் பேசும்போது கார்த்திக் கூட அங்கதான் இருந்தாரு. ஆனா அவரு இங்க வர விரும்பலன்னா என்னால வற்புறுத்த முடியாது. ஆனா வர்ற விருந்தாளி கண்டிப்பா நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வராங்க. அம்மா, அதுக்கான ஏற்பாடு பண்ணிருங்க. அண்ணா, ஒரு வகையில பாக்கும்போது எல்லாமே கைகூடி வர மாதிரி தான் தெரியுது. இது பார், விஷயம் கைகூடி வரும்னு நினைக்க போய் வேற ஏதாவது ஆயிடுச்சுன்னா? மாப்பிள்ளை இங்க இருந்து போகும்போது என்ன சொல்லிட்டு போனாருன்னு நீயே பார்த்தல்ல. எங்க எனக்கு என்ன தோணுதுன்னா, நீங்க சம்பந்திக்கு ஒரு ஃபோன் போட்டு எல்லாரையும் இங்க வர சொன்னா நல்லா இருக்கும். நானும் சம்பந்தியும் ஏற்கனவே முடிவு பண்ணியாச்சு. இனிமே இந்த விஷயத்துல நாங்க தலையிட போறதில்ல. இது சூர்யாவுக்கும் மாப்பிள்ளைக்கு நடுவில் நடக்கிற பிரச்சனை. அவங்களுக்கு என்ன தோணுதோ அப்படியே செய்யட்டும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹலோ வந்தனா, நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும். கார்த்திக் ஏதாவது சொன்னாரா? எதை பத்தி? ஆடம்ஸ்ங்கிறவரு லஞ்சுக்கு வரத பத்தி. இது 2 மாசத்துக்கு முன்னாடியே முடிவு பண்ண விஷயம். டின்னர் எங்க வீட்ல என்ன, ஆனா கார்த்திக் வராரா இல்லையான்னு தெரியல. உங்ககிட்ட ஏதாவது சொன்னாரா? இல்லையே, என்கிட்ட அவர் எதுவுமே சொல்லல. ஆனா வந்தனா அவர் அங்க வர்றது எனக்கு பிசினஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஆளுன்னு சூர்யா சொல்லிட்டு இருந்தாரு. அதை விட இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா, அவங்க 2 ஃபேமிலியும் பார்க்கணும்னு சொன்னாங்களாம். அர்ச்சனா, நீ அவர்கிட்ட பேசி பாரு. சரி, நான் அவர்கிட்ட இத பத்தி பேச முயற்சி பண்றேன். ஆனா அவர் அங்க வரதுக்கு ஒத்துக்குவாரன்னு எனக்கு இப்ப கூட தெரியல. சரி, நான் அம்மா கிட்ட பேசி பாக்குறேன். அம்மா. சூர்யா, என்ன சமைக்கணும்னு நீ சொல்லவே இல்லையேப்பா. பெரியமா, அத நான் சொல்றேன். அண்ணி ரஷ்யன் சாலட் பண்ணுவாங்க, நான் பாஸ்தா பண்ணிடுறேன். மத்ததெல்லாம் நம்ம வெளியில இருந்து வர வச்சிருவோம். இல்லண்ணே, இதெல்லாம் செய்யணுமா சூர்யா? அம்மா, அவங்களுக்கு தேவையான சாப்பாட வீட்லயே சமைக்கலாம்னு நினைச்சேன். நானும் அதை தான்ப்பா நினைச்சேன். இந்த வெளிநாட்டு சாப்பாடெல்லாம் அவங்க எப்பவும் சாப்பிடுறது தானே. அவங்களுக்கு நம்ம நாட்டோட ஸ்பெஷல் சாப்பாடு போடணும்பா. என்னம்மா சொல்றீங்க? ஆனா பெரியமா, அவங்க காரமாலாம் சாப்பிட மாட்டாங்க. அப்ப அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம காரம் கம்மியா சமைக்கலாம். அக்கா, உங்களுக்கு என்ன தோணுது? மாப்பிள்ளையும் அவங்க வீட்டுல இருக்கவங்களும் வருவாங்கன்னு சொல்றீங்களா? தெரியல சுகன்யா. தெரியலன்னா? அம்மா, நான் கேட்க எவ்வளவோ முயற்சி செஞ்சேன். ஒரு முறை இல்ல, பல முறை. ஆனா அவர் வாயை திறந்து எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாரு. நான் வேணா முயற்சி பண்ணி பார்க்கட்டுமா? கார்த்திக், இன்னைக்கு என்ன சமையல் பண்ணட்டும்பா? என்ன எதுக்குமா கேக்குறீங்க? தினமும் நீங்க தானே பண்ணுவீங்க. தினமும் நாங்க நினைச்சதான் சமைச்சுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு உனக்கு ஸ்பெஷலா எது வேணும்னு கேளு, அத நாங்க சமைச்சு தரோம். உங்களுக்கு என்ன தோணுதோ செய்யுங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல. அம்மா, அவருக்கு பிடிச்சதா நான் சொல்லட்டுமா? பரோட்டா, வத்த குழம்பு, மட்டர் பன்னீர், இது எல்லாத்தையும் பண்ணலாம். அப்புறம் சம்மந்திக்கு பிடிச்சதையும் செய்யணும். மத்ததெல்லாம் நம்ம வெளியில இருந்து வர வச்சிருவோம். வந்தனா, எல்லாத்தையும் ஞாபகத்துல வச்சுக்கோமா. சரி. முடியாதுன்னு சொன்னா நல்லா இருக்காதுப்பா. நேத்து அவரே நமக்கு போன் பண்ணியிருந்தாருல்ல, நம்ம எல்லாரும் கண்டிப்பா வரணும்னு சொல்லியிருக்காரு. பேரனோட முதல் பிறந்த நாள் ஆச்சே, அதனாலதான் அப்படி சொல்லியிருக்காரு.
உனக்கு இன்னைக்கு டைம் இருந்துச்சுன்னா வாயே போயிட்டு வந்துடலாம். இப்பவா? இல்ல இல்ல, மத்தியானம் தான். எப்பவும் அவரு சாப்பாட்டுக்கு கூப்பிடதான் செய்வாரு. நான் அதான் அர்ச்சனாவோட வீட்டுக்கே போகல. நான் இங்க பிசினஸோட பார்ட்னர். நான் ரூமுக்கு போறேன். என் டீயை மேல கொடுத்து விட்டுருங்க.